வணக்கம். ரெகுலராக நம்ம ராகி உருண்டையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். தொப்பையை குறைச்சி தட்டையான வயிறு பெறணும் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக காலையில் ராகி உருண்டையை சமைச்சு சாப்பிட்ணும். இதில் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்கள் நிறையா இருக்கிறதுனால அடிக்கடி பசி ஏற்படுற உணர்வை வந்துட்டு தடுக்கும். அதே மாதிரி இதில் கால்சியம், விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்பவும் நல்லது. அதிலும் குழந்தைகள் அப்புறம் ரொம்ப ஏஜ் ஆனவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா எலும்புகள் வலுவோட ஆரோக்கியமானதாக இருக்கும். நீரிழிவு நோய் இருந்தாலும் அவங்க ராகி உருண்டையை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா இது நீரிழிவு நோய் முற்றுவதை தடுத்து கட்டுப்பாட்டோட வச்சுக்கும். ராகியில் பார்த்திங்கன்னா லெசித்தின் அப்புறம் மெத்தியோனைன் அப்படிங்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிற அமினோ ஆசிட்கள் கல்லீரலில் தங்கி இருக்கிற அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ராகியில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல ரத்த அணுக்களோட அளவு அதிகரித்து இரத்த சோகை ஏற்படுறதையும் தவிர்க்குது. ராகி பொதுவாகவே உடம்பை ரிலாக்ஸ் செய்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால வேலைப்பளு அதிகம் இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்க முடியும். கோடையில் உடம்புல வெப்பம் அதிகரிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ராகியை உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் வெப்பமானது குறையும். உடம்போட வலிமை அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் ராகி உருண்டையை சாப்பிடணும். ஏன்னா இதில் புரோட்டீன் அப்புறம் கனிம சத்துக்கள் அதிகம் இருக்குது. மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களும் ராகி உருண்டையை தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். இப்போ தான் டெலிவரி ஆனவங்க உடம்புல சிவப்பணுக்களோட அளவு அதிகரிக்கவும் பால் சுரப்போட அளவு அதிகரிக்கவும் ராகி உருண்டையை சாப்பிட்டு வரலாம். இப்போ ரெகுலராக நம்மளுக்கு ராகி உருண்டைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் களி தான். நம்ம அந்த ரெகுலராக அது சாப்பிட்றதுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் ராகியை எந்த விதத்துலையாவது எடுத்துக்கலாம். கூழாவோ கஞ்சியாவோ இல்லை ராகி சாதமாவோ இல்லைன்னா ராகி வடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ராகியை கண்டினியூவாக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ரெகுலராக நம்ம ரைஸே சாப்பிட்றதுனால நம்ம எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இந்த மாதிரி திணையில் செய்கிற ஏதாவது ஒரு திணையை ஏதாவது ஒரு மந்தில் ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பழக்கம்தான் காரணம். நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் செஞ்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்ம இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் ஆகிறது தான் ப்ராப்ளமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.